நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 6ல நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டே 6ல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள்ஸ்ல வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஸ்டூடண்ட் டி டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 20ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயும் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போறோம், இந்த டெஸ்ட்டை நம்ம எப்போ அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் படிக்க போறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்லயே வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்மால் சாம்பிள்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ இதுல ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, the size of the sample is less than 13 இருந்துச்சு அப்படின்னா, the sample is said to be நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம small samples அப்படின்னு சொல்லுவோம். அதாவது when n less than 30 the sample is called நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம small sample. ஒரு சாம்பிளோட சைஸ் less than 30 யோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா small samples அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் கூட நமக்கு கேட்கலாம். the small sample அப்படின்னா n less than 30 வரும். அதாவது 30 விட கம்மியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா n less than or equal to என்ன வரலாம் அப்படின்னா 29 அப்படின்னு வரலாம். அப்ப ஸ்மால் சாம்பிளோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு எது வரைக்கும் வரலாம், 29 வரைக்கும் வரலாம். இப்ப இந்த ஸ்மால் சாம்பிளை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஸ்டூடண்ட் டி டெஸ்ட், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எஃப் டெஸ்ட், தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். இல்ல ஸ்டூடண்ட் டி டெஸ்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பேஸ்டு ஒன்லி ஆன் மீன். அதே மாதிரி எஃப் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ், கை ஸ்கொயர் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அட்ரிபியூட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இப்ப இதுல நம்ம ஒன் பை ஒன்னா, அதாவது ஸ்டூடண்ட் டி டெஸ்ட் அதோட கண்டிஷன் என்ன, அதோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து எஃப் டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். அதே மாதிரி கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரே வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, கவனிங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டூடண்ட் டி டெஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டூடண்ட் டி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஒன்லி ஆன் மீன். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸ்டூடண்ட் டி டெஸ்ட்ன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஒன்லி மீன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் x1 x2 x3 எக்ஸெட்ரா xn be a random sample of size n. அதாவது இந்த சாம்பிள் சைஸ் வந்து n எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா random variable x1 x2 x3 எக்ஸெட்ரா xn அப்படின்னு எடுத்துக்கிறோம். from the normal population with mean equal to என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா mu and variance equal to sigma square. அப்ப ஸ்டூடண்ட் டி டெஸ்ட்ல the sample size பாத்தீங்க அப்படின்னா n, அதுக்கப்புறம் mean equal to mu, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். இங்க இருக்கிற the random variable என்ன எடுத்துக்கிறோம், நம்ம x1 x2 x3 எக்ஸெட்ரா xn அப்படின்னு எடுத்துக்கிறோம். the random sampleோட சைஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். the normal populationல இருந்து with mean equal to mu ன்னு எடுத்துக்கிறோம். வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். the student t test is defined by, இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா t equal to x bar minus mu by s by root n. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். the student t test நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா t equal to x bar minus mu by s by root n வரும். இங்க x bar அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க எடுத்துருக்க பாத்தீங்களா x1 x2 x3 எக்ஸெட்ரா xn. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி n ஆல டிவைட் பண்ணணும். random சாம்பிளோட சைஸ் பாத்தீங்கன்னா n ன்னு பார்த்தோமா, அப்ப x1 plus x2 எக்ஸெட்ரா plus xn by n வரும், n வரும். இதை தான் பாத்தீங்க அப்படின்னா summation I equal to 1 to n xi divide by n எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா x bar. அதே மாதிரி s ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா summation of xi minus x bar whole square by n minus 1 அப்படின்னு வரும். the static has gamma equal to n minus 1 degrees of freedom. அதாவது ஸ்டூடண்ட் டி டெஸ்ட்ல gamma equal to என்ன வரும் அப்படின்னா n minus 1 degrees of freedom. இதோட probability density function பாத்தீங்க அப்படின்னா f of t equal to 1 by root of gamma
பீட்டா ஆஃப் 1/2 கமா காமா பை 2 இன்ட்டு 1/1 பிளஸ் டி ஸ்கொயர் பை காமா பவர் என் பிளஸ் 1/2 வரும். ஸோ இந்த இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன்ல அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை. ஸோ இங்க நம்ம ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ன்றது பேஸ்டு ஒன்லி ஆன் மீன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட சாம்பிள் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிறோம். இந்த நார்மல் பாப்புலேஷன்ல வித் மீன் ஈக்குவல் டு மியூ அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என். ஸோ இங்க எக்ஸ் பார்ன்றது சமேஷன் xi பை என் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பிள் மீன் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது சமேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என்ன வரும் n மைனஸ் 1. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா காமா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா n மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the t distribution is symmetrical about the line t equal to 0. So the student t distribution ன்றது symmetrical. So எப்போ அப்படின்னா about the line t equal to 0. செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the curve is asymptotic to t axis at each end. the curveன்றது பார்த்தீங்க அப்படின்னா asymptotic to each end அப்படின்னு வரும். அடுத்து தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the curve has a maximum value at t equal to 0. So இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். So the student t testல the curve வந்து எப்போ மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் அப்படின்னா at the point என்ன வரணும் அப்படின்னா t equal to 0. So நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா so the student t testல the curve is maximum value அப்படின்னு கொடுத்துட்டு so கீழே ஆப்ஷன்ல t equal to 0, t greater than 0, t less than 0, t equal to 1 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா t equal to 0ன்ற பாயிண்ட்ல the curveன்றது எப்படி இருக்கும் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா all the movements of odd order about origin vanish னு வரும். அதாவது இங்க நம்ம பார்க்குற the movements எல்லாமே பார்த்தீங்கன்னா the odd order about the origin பார்த்தீங்க அப்படின்னா vanish அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the student t test for a single mean is. அதாவது the student t testல for the single mean எடுத்தோம் அப்படின்னா t equal to என்ன வரும் அப்படின்னா x bar minus mu by s by root n with degrees of freedom பார்த்தீங்க அப்படின்னா n minus 1 வரும். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் அப்படின்னாலே the degrees of freedom என்ன வரும் நமக்கு n minus 1. அடுத்து சிக்ஸ்த் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the student t test for the difference mean எடுத்தோம் அப்படின்னா so the first one நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மீனுக்கு பார்த்தோம். so the student t test பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மீனுக்கு t equal to x bar minus mu by s by root n வரும் with degrees of freedom n minus 1. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the student t test for the difference மீனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா t equal to x1 bar minus x2 bar divide by s into root of என்ன வரும் 1 by n1 plus 1 by n2 with degrees of freedom என்ன வரணும். ஸோ இங்க சிங்கிள் மீன் அப்படின்றதுனால n minus 1 பார்த்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மீனுக்கு பார்க்குறோமா. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் மீன்னா நமக்கு என்ன வரும் n1 n2ன்னு எடுத்துருப்போமா. அப்போ n1 பிளஸ் n2. ஸோ இதுல இருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் மீன் அப்படின்னா n மைனஸ் 1 ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்க டிஃபரன்ஸ் மீன் அதாவது n1 n2 ரெண்டு தான் எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி ஸோ இதுல இதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். n1 பிளஸ் n2 மைனஸ் 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் செவன்த் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the 95% confident limits for mu is. அதாவது x plus or minus t 0.05 into என்ன வரும் அப்படின்னா s by root n வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% of confident limits for the mu கேட்டாங்க அப்படின்னா x plus or minus என்ன வரும் t 0.05 into s by root n அப்படின்னு வரும். ஸோ இங்க நம்ம t 0.05 நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா is the table value of t for n minus 1 degrees of freedom at the 5% level of significance அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 95% of confident limitsக்கு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 99% of confident limits for mu அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இங்க x bar plus or minus t 0.01 into என்ன வந்துடும் s by root n. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% of confident limits for mu கேட்டாங்க அப்படின்னா ஸோ இங்க t 0.01 என்னது இஸ் த டேபிள் வேல்யூ ஆஃப் t ஃபார் n மைனஸ் 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அட் இங்க நமக்கு என்ன வந்துடும் 1% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வரும். இந்த ரெண்டு இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்.
ஸோ இதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இஃப் R இஸ் த அப்சர்வ்ட் கரலேஷன் கோஎஃபிஷியன்ட் இன் எ சாம்பிள் ஆஃப் n பேர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃப்ரம் எ பைவேரியேட் நார்மல் பாப்புலேஷன் குடுத்துட்டு, த அண்டர் த நல் ஹைப்போதீசிஸ் H0 பாப்புலேஷன் கரலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு என்ன வரும் அப்டின்னா, T ஈக்குவல் டூ R இன்டு ரூட் ஆஃப் n மைனஸ் 2 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் R ஸ்கொயர் ஃபாலோ த ஸ்டூடெண்ட் T டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ இங்க இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் 2. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட ப்ரீவியஸ் எல்லாம் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒரு 8 ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப் டெஸ்ட். ஸோ அந்த எஃப் டெஸ்ட்ன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டூடெண்ட் டே டெஸ்ட்ன்றது பேஸ்டு ஒன்லி ஆன் மீன் பார்த்தோம். செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப் டெஸ்ட்ன்றது பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் chi1 ஸ்கொயர் அண்ட் chi2 ஸ்கொயர் ஆர் டூ இண்டிபெண்டன்ட் chi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம gamma1 அண்ட் gamma2 எடுத்துக்கிறோம். அதாவது chi1 ஸ்கொயர் அண்ட் chi2 ஸ்கொயர் ஆர் த டூ இண்டிபெண்டன்ட் chi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறோம் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் chi1 ஸ்கொயரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் gamma1 chi2 ஸ்கொயரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் gamma2 னு எடுத்துக்கிறோம். then the f statistics is defined by f equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா chi1 ஸ்கொயர் பை gamma1 டிவைட் பை chi2 ஸ்கொயர் பை என்ன வரும் gamma2. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம எப்படி டிஃபைன் பண்றதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போன இதுல நம்ம ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா t ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை s by root n டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த இதை கூட நமக்கு டைரக்டா கேட்கலாம். f டெஸ்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா chi1 ஸ்கொயர் பை gamma1 டிவைட் பை chi2 ஸ்கொயர் பை gamma2. இப்போ இந்த இதை நான் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போறேன்னு வச்சுங்களேன். நமக்கு என்ன கிடைச்சிரும் chi1 ஸ்கொயர் பை gamma1 இன்ட்டு gamma2 பை chi2 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா chi1 ஸ்கொயர் பை chi2 ஸ்கொயர் இன்ட்டு gamma2 பை gamma1 எடுத்துக்கலாமா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல கூட நமக்கு கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன்ல. So next நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the probability density function. அதாவது the f test ஓட the probability density function பார்த்தீங்க அப்படின்னா f of capital F equal to gamma 1 power gamma 1 by 2 into gamma 2 power gamma 2 by 2 divided by beta of என்ன வரும் அப்படின்னா gamma 1 by 2 gamma 2 by 2 into f power gamma 1 by 2 minus 1 divided by gamma 1 f plus gamma 2 whole power என்ன வந்துரும் gamma 1 plus gamma 2 divided by 2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே the degrees of freedom பார்த்தீங்க அப்படின்னா gamma 1 gamma 2 the degrees of freedom அப்படின்றது gamma 1 gamma 2 வரும். ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன்ல the degrees of freedom பார்த்தீங்க அப்படின்னா n minus 1 வரும். ஸோ ஒவ்வொரு டெஸ்டோட the test statistics எப்படி டிஃபைன் பண்றன்றத பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இங்கே நம்ம எஃப் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப் டெஸ்ட்ன்றது பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா chi1 ஸ்கொயர் chi2 ஸ்கொயர். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் chi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறோம் வித் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம gamma1 அண்ட் gamma2 எடுத்துட்டு the f statistics வந்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா f ஈக்குவல் டு chi1 ஸ்கொயர் பை gamma1 டிவைட் பை chi2 ஸ்கொயர் பை gamma2. ஸோ அதுக்கப்புறம் அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாங்க அப்படின்னா gamma1 என்ன வரும் நமக்கு gamma2 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் எஃப் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் இஃப் தேர் இஸ் அண்ட் எனி சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எஃப் டெஸ்ட் அப்படின்றது பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம அதை தான் நம்ம வந்து சொல்றோம் எஃப் டெஸ்ட் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா there is any significance difference between the estimates of the population variance. அடுத்து செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the f distribution is the ratio of the estimate of the population variance. f equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா s1 ஸ்கொயர் பை s2 ஸ்கொயர். அதாவது ரேஷியோ ஆஃப் த எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோம் x1 x2 x3 எக்ஸெட்ரா xn. அதே மாதிரி y1 y2 y3 எக்ஸெட்ரா yn are two samples which have been drawn from the normal population with same variance அப்படின்னு எடுத்திருப்போம். சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருப்போம். the f statistics நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னா f equal to s1 ஸ்கொயர் பை என்னன்னு எடுத்துக்கிறோம் s2 ஸ்கொயர். அதாவது
ரேஷியோ ஆஃப் த எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கோம் S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர்னு. ஸோ இங்க S1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் I ஈக்குவல் டு 1 to N1 xi மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை N1 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி S2 ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா சமேஷன் I ஈக்குவல் டு 1 to N2 yi minus y bar yi minus y bar whole square divide by n2 minus 1 ன்னு வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா mode of f distribution is gamma 2 by gamma 1 into gamma 1 minus 2 divide by gamma 2 plus 2 is less than unit ன்னு வரும். அதாவது the mode of the f distribution கேட்டாங்க அப்படின்னா gamma 2 by gamma 1 into gamma 1 minus 2 by gamma 2 plus 2 is என்னன்னு வரும் நமக்கு less than unity அப்படின்னு வரும். So next fourth result என்ன பார்க்குறோம் அப்படின்னா the f curve is J shaped if gamma 2 less than or equal to 2. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ ப்ரீவியஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ the f curveன்றது J shapedன்னு கொடுத்துட்டு the condition gamma 2 less than or equal to 2 இல்ல gamma 1 greater than equal to 2 இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஸோ நமக்கு gamma 2 less than or equal to 2 இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா the f curveன்றது J shapedன்னு வரும். ஸோ அதே இது the f curveன்றது bell shaped அப்படின்னா if gamma 1 அப்படின்றது greater than 2. ஸோ ரெண்டு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ gamma 1 greater than 2 அப்படின்னா the f curve அப்படின்றது நமக்கு என்ன வரும் bell shapedன்னு வரும். இதே gamma 2ன்றது less than or equal to 2 இருந்துச்சு அப்படின்னா J shaped அப்படின்னு வரும். So next fifth result என்ன பார்க்குறோம் அப்படின்னா the skewness for f distribution is always என்னது positively skewed. So f distributionல the skewness பார்த்தீங்க அப்படின்னா always நமக்கு என்ன வரும் positively skewed அப்படின்னு வரும். Next sixth result என்ன பார்க்குறோம் அப்படின்னா relation between T and F. அதாவது T டெஸ்ட் இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம் F டெஸ்ட்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன ரிலேஷன் பார்க்குறோம் அப்படின்னா T dash is equivalent to T of n இருந்துச்சு அப்படின்னா then T square is equivalent to நம்ம என்னன்னு சொல்லிடலாம் F of 1, n சொல்லிடலாம். ஸோ இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது T டெஸ்ட்டுக்கும் F டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன ரிலேஷன் பார்க்குறோம் அப்படின்னா if T dash is equivalent to T of n அதாவது with degrees of freedom n இருந்துச்சுன்னா then T square is the equivalent to நம்ம என்னன்னு சொல்லிடலாம் F of 1, n சொல்லிடலாம். ஸோ இங்க வந்து இதை gamma 1 இதை என்னன்னு எடுத்துருப்போம் நம்ம gamma 2 அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸோ அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 6 ரிசல்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதே மாதிரி அடுத்து கை ஸ்கொயர் டெஸ்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அட்ரிபியூட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பார்த்தோம். அடுத்து எஃப் டெஸ்ட் பார்த்தோம். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ன்றது பேஸ்டு ஒன்லி மீன் அப்படின்னு பார்த்தோம். எஃப் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது பேஸ்ட் ஆன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வரும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் கேன் பி யூஸ்டு டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கூட டைரக்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட்ன்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த கை ஸ்கொயர்ன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா chi square equal to summation of I equal to 1 to n OI minus EI whole square divide by EI. ஸோ இங்க OI அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ அதாவது இப்படி எடுத்திருப்போம் O1 O2 எக்ஸெட்ரா ON அப்படின்றது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்குவோம். அதை தான் நம்ம ஜென்ரலாக இங்கே என்ன எடுத்துக்கிறோம் நம்ம OIன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே O1 O2 O3 எக்ஸெட்ரா ON அப்படின்றது என்னன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி E1 E2 E3 எக்ஸெட்ரா EN அப்படின்றத நம்ம அதோட கரஸ்பாண்டிங் என்னன்னு எடுத்துக்குவோம் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஜென்ரலா நம்ம என்ன எடுத்துக்குவோம் நம்ம சம்மேஷன் EIன்னு எடுத்துக்குவோம். இதை சம்மேஷன் OIன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் OIன்றது என்ன அப்படின்னா ஸோ அதை அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். அதே மாதிரி சம்மேஷன் EIன்றது என்ன அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் OI ஈக்குவல் டு summation of EI equal to n எடுத்துட்டோம்னா so the capital N அப்படின்றது என்னன்னா number of members in the population அப்படின்னு அர்த்தம். அதாவது I equal to 1 to n ல OI equal to summation of I equal to 1 to n EI equal to என்ன எடுத்துக்கிறோம் நம்ம capital N எடுத்துட்டோம்னா so the chi square equal to நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம summation I equal to 1 to n
OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் பை என்னன்னு வரும் நமக்கு EI. அதாவது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்றோம். டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா EIன்னு வரும். ஸோ இங்க த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா வித் n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட்ல வித் நமக்கு என்ன வரும் அப்படின்னா n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா if the calculated value of chi square is less than the table value of chi square அப்படின்னா then we accepted the null hypothesis with என்ன வரும் நமக்கு என்ன வரும் n-1 degrees of freedom. null hypothesisனா என்ன எடுத்துட்டு போனோமா h நாட்டாம். அதாவது the calculated value of chi square நம்ம கண்டுபிடிக்கிற calculated value of chi square வந்து less than the table value of chi square க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா then we accepted the நம்ம என்னன்னு சொல்லிடலாம் null hypothesis with நமக்கு என்ன வரும் அப்படின்னா n-1 degrees of freedom வரும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா if the calculated value of chi square is greater than the table value of chi square வந்துச்சு அப்படின்னா then we reject the null hypothesis with நமக்கு என்ன வரும் n-1 degrees of freedom. அதாவது null hypothesisனா என்னது h நாட்டாம். ஸோ அப்போ h நாட்ன்றது எப்போ ரிஜெக்ட் ஆகும் எப்போ அக்செப்ட் ஆகும் அப்படின்னா the calculated value of chi square is less than இருந்துச்சு அப்படின்னா h நாட்ன்றது அக்செப்டட்னு வரும். ஸோ அதே calculated value of chi squareன்றது greater than the table value of chi square இருந்துச்சு அப்படின்னா reject the null hypothesis அப்படின்னு வரும். ஸோ இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாங்க அப்படின்னா n-1 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the chi square approximation will be satisfactorily if EI greater than equal to 5 for every I அப்படின்னு வரும். அதாவது so the chi square approximation will be satisfactory அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா so the condition ரொம்ப ரொம்ப முக்கியம். EIன்றது greater than equal to 5 அப்படின்னு வரும். for every I and n greater than equal to என்ன வரணும் 5 ன்னு வரணும். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. the chi square approximation will be satisfactorily if EI greater than equal to 5 for every I and n greater than equal to என்ன வரணும் அப்படின்னா 5 அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா if m parameters of the population are not specified then the degrees of freedom with n-1 minus m அப்படின்னு வரும். அதாவது the degrees of freedom பாத்தீங்க அப்படின்னா n-1 minus m ன்னு வரும். அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the m parameter of the population are not specified அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா then the degrees of freedom நமக்கு என்ன வரும் n-1 minus m அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா chi square test to test the independence of attributes என்னன்றதை பார்க்குறோம். இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா chi square test can be used to test the independence of two attributes என்னன்னு எடுத்துக்கிறோம் இங்க நம்ம a and b ன்னு. இதில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா the chi square testன்றது can be used to test the independence of attributes. அதாவது இங்க நம்ம ரெண்டு இது எடுத்துக்கிறோம். ஒன்று கேபிட்டல் A and கேபிட்டல் Bன்ற ரெண்டு attributes எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இதில் A1, A2 எக்ஸெட்ரா AR be the R subclasses of என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம கேபிட்டல் A அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அண்டு B1, B2 எக்ஸெட்ரா BS ன்னு எடுத்துக்கிறோம். be the S subclasses of என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் B. ஸோ இந்த இடத்துல R subclasses of கேபிட்டல் A ன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே S subclasses of என்னன்னு எடுத்துக்கிறோம் கேபிட்டல் B ன்னு எடுத்துக்கிறோம். The classification of attributes which are divided into more than two classes அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது the R cross S condensity table நம்ம வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்குவோம். அதாவது இங்கே கேபிட்டல் B இங்கே கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் இங்கே நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் நம்ம B1, B2 எக்ஸெட்ரா BSன்னு எடுத்திருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா A1, A2 எக்ஸெட்ரா இங்கே நம்ம என்ன எடுத்திருப்போம் AR அப்படின்னு எடுத்திருப்போம். இப்போ இது அப்படியே நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா A1, B1ன்னு வருமா. அடுத்து இங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா A2, B2ன்னு வரும். எக்ஸெட்ரா இங்கே நமக்கு என்ன வரும் A1, BSன்னு வரும். அதே மாதிரி இங்கே எக்ஸெட்ரா அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா AR, B1ன்னு வரும். ஸோ இங்கே AR, B2ன்னு வரும். ஃபைனலாக இங்கே நமக்கு என்ன வந்துடும் AR, BSன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ அதாவது A1, B1, A2, B2 இங்கே A1, BSன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதோட டோட்டல் ஃபுல்லாக இங்கே நமக்கு என்ன வந்துடும் A1. அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன வந்துடும் A2. ஃபைனலாக இங்கே நமக்கு என்ன வந்துடும் ARன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா தான் இங்கே நம்ம என்ன எடுத்திருப்போம் நம்ம கேபிட்டல் Nன்னு எடுத்திருப்போம். ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே டோட்டல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம B1ன்னு எடுத்திருப்போம். B2 எக்ஸெட்ரா இங்கே நமக்கு என்ன வந்துடும் BRன்னு வருமா. ஸோ இந்த உள்ள வேல்யூஸையும் இங்கே உள்ள வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் வேல்யூஸ் கேபிட்டல் Nன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம R கிராஸ் Sக்கு நம்ம பார்த்தோம்.
இப்ப இதே மாதிரி இத பேஸ் பண்ணி நம்ம 2x2க்கு நம்ம அடுத்து பார்ப்போம். சோ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2x2ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே கவனிங்க. சோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஹியர் சம்மேஷன் I equal to 1 to R AI equal to சம்மேஷன் J equal to 1 to S Bj equal to நம்ம என்னன்னு பார்க்கிறோம் n. சோ இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? சோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றது. சோ அதே மாதிரி இங்க நம்ம வேல்யூஸ் ஆட் பண்றோம் பார்த்தீங்களா? சோ இது ரெண்டுமே நமக்கு என்ன வரணும்? ஈக்குவலா வரணும். அத தான் நம்ம கேப்பிட்டல் N அப்படின்னு எடுத்திருப்போம். அடுத்து the expected frequencies can be calculated as. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சோ நமக்கு expected frequency நமக்கு வந்து கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா E of AI into Bj equal to நம்ம ஜெனரலா நம்ம பார்க்கிறோம். சோ இங்க உள்ள வேல்யூஸ் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதாவது AI into Bj divide by capital N. சோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருப்போம் பாத்தீங்களா? சோ அந்த வேல்யூவெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிரணும். சோ இங்க நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ சோ அந்த ரெண்டையும் இங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை த டோட்டல் வேல்யூஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டட் frequencies நமக்கு கிடைக்கும். ஓகே நீங்க இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the chi-square அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா சோ இதுல நம்ம என்ன எடுத்துருப்போம் நம்ம கேபிட்டல் AI-ன்றத நம்பர் ஆஃப் பெர்சன் அட்ரிபியூட்ஸ் அட் AI ன்னு எடுத்துருப்போமா? சோ அதாவது I equal to 1 to etc R ன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி Bj-ன்றத நம்ம என்ன எடுத்திருப்போம்? the number of person possessing the attribute Bj ன்னு எடுத்திருப்போம். இதுல J equal to 1 2 3 etc S ன்னு எடுத்திருப்போமா? இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதாவது AI Bj-ன்றத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா the number of person possessing both the attributes என்னன்னு எடுத்திருப்போம் நம்ம AI and Bj ன்னு எடுத்திருப்போம். சோ இங்க I யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 to R ன்னு வரும். J யோட வேல்யூ பாத்தீங்கன்னா S ன்னு வரும். இப்ப இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணோம்னா ஈக்குவல் பார்த்திருப்போம். அதாவது சம்மேஷன் I equal to 1 to R AI கண்டுபிடிச்சாலும் சம்மேஷன் J equal to 1 to S Bj கண்டுபிடிச்சாலுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருப்போம்? கேபிட்டல் N அப்படின்னு எடுத்திருப்போம். இப்ப இதுல இருந்து தான் நம்ம போன டைம் என்ன பார்த்திருப்போம்? எக்ஸ்பெக்டட் frequency நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிருப்போம்? E of AI into Bj equal to சோ இங்க AI into Bj divide by n ன்னு பார்த்திருப்போம். I யோட வேல்யூ 1 to R ன்னு வரும். J யோட வேல்யூ 1 to S ன்னு வரும். இப்போ இதுல இருந்து நம்ம chi-square நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா summation I equal to 1 to R summation J equal to 1 to S into சோ இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா நியூமரேட்டர்ல AI into Bj மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதாவது E of AI into Bj சோ இது அப்படியே என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா E of என்ன வந்துரும்? AI into Bj. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா chi-square. வித் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்பாங்க. அதாவது வித் நமக்கு என்ன வரும் அப்படின்னா R minus 1 into S minus 1 வரும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சோ R cross S அப்படின்னு எடுத்தோம்னா வித் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வரும்? R minus 1 into என்ன வரும்? S minus 1. சோ நமக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. வித் த 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா சோ த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வந்துரும்? 3 minus 1 into 3 minus 1. அப்ப 2 இங்க என்ன வரும்? 2 ஆ? அப்ப இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். சோ த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை பேஸ் பண்ணி கூட நமக்கு क्वेश्चन கேட்கலாம். சோ இங்க நமக்கு என்ன ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னா R cross S கண்டென்சிட்டி டேபிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சோ இங்க நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வரும்? R minus 1 into S minus 1 அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல நம்ம அதை தான் நோட் பண்ணிருப்போம். அதாவது chi-square இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருப்போம் நம்ம வித் R minus 1 S minus 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வரும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the null hypothesis is taken as H dot அதாவது A and B என்ன இருக்கணும்? நமக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கணும். சோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். the null hypothesis பாத்தீங்க அப்படின்னா A and B ன்றது நமக்கு இங்க என்ன வரும்? நமக்கு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா the chi-square டெஸ்ட் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்கறோம். சோ இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா R cross S க்கு நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்சிடர் the 2x2 கண்டென்சிட்டி டேபிள் எடுத்துக்கிறோம் நம்ம. சோ the 2x2 டேபிள்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா A B C D அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இங்க நம்ம அட்ரிபியூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சோ இங்க கேபிட்டல் A இத வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இங்க கேபிட்டல் B இத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இத நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா A plus B இத நம்ம என்ன எடுத்துக்குவோம்? கேபிட்டல் A. அடுத்து இத ஆட் பண்ணீங்கன்னா C plus D ன்னு வரும். சோ இத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இங்க ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதோட டோட்டல் இங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா A plus C ன்னு வரும். இதோட டோட்டலை கேபிட்டல் B ன்னு எடுத்துக்குவோம். இங்க அதே மாதிரி இத ஆட் பண்ணீங்க அப்படின்னா B plus D ன்னு வரும். இதோட டோட்டலை பீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்க நம்ம ஈக்குவல் பார்த்தோமா? அப்ப A plus B இங்க C plus D. இங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? A plus B C plus D. அப்ப இத ஆட் பண்ணாலும் A plus B plus C plus D ன்னு வருதா?
அப்ப இங்க நமக்கு என்ன கிடைச்சிரும்? n ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c பிளஸ் dன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2x2 டேபிளுக்கு ஸோ இந்த இதை நம்ம வந்து எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்ப்போம். கை ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்ப்போம். ஸோ இந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த டேபிளை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ இந்த ஃபார்முலா எதையுமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கவனிங்க. இப்போ இந்த டேபிளை நம்ம எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறன்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆர் இ ஆஃப் எதுக்கு கேட்டிருக்காங்க? ஏபி. அப்ப இ ஆஃப் ஏபியோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேர்முக்கு எடுத்துக்கிறோம் நம்ம? ஏபின்றது இந்த டேர்மா? இப்போ இதுல இதுக்கு நேரா இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க. a பிளஸ் பி இந்த டேர்ம் நியூமரேட்டர்ல வரும். அதே மாதிரி இங்க நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பாருங்க. a பிளஸ் சி. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? இ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸோ நம்ம எப்படி ஃபார்முலா எடுத்திருப்போம்? இ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இந்த இடத்துல a இன்ட்டு பி டிவைடு பை கேபிட்டல் என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த ஏபின்றது என்னன்னா டோட்டல். அதாவது இங்க பாத்தீங்கன்னா a பிளஸ் பி. ஸோ இங்க பின்றது பாத்தீங்கன்னா a பிளஸ் சி டிவைடு பை என்னன்றது என்னது? a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. அப்ப இந்த எண்ணுக்கு பதிலாக நமக்கு என்ன வரலாம்? a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டின்னு வரலாம். இப்போ இதே மாதிரி அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இ ஆஃப் ஏ பீட்டாக்கு பார்க்குறோம். அப்போ ஏ பீட்டான்றது நமக்கு என்ன வந்துடும்? ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பீட்டா டிவைடு பை என்னன்னு வருமா? ஸோ அப்போ இங்கே ஏன்றது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஏ பிளஸ் பின்னு வரும். பீட்டாவோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பி பிளஸ் டின்னு வரும். அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு பி பிளஸ் டி டிவைடு பை கேபிட்டல் என்னன்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கேபிட்டல் என்னன்னு வரும். ஸோ இங்க நம்ம எந்த இதுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த டேர்மோட டோட்டல் மட்டும் நியூமரேட்டர்ல எடுத்தோம்னா போதும். அடுத்து ஆல்பா பின்றதை எடுத்துக்கிறோம். அப்ப ஆல்பா பின்றது இந்த டேர்மா? அப்ப இதுல நமக்கு என்ன வரும்? டோட்டல் ஆல்பாவோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா சி பிளஸ் டி. பியோட டோட்டல் பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் சி. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? சி பிளஸ் டி இன்ட்டு ஏ பிளஸ் சி டிவைடு பை கேபிட்டல் என்னன்னு வரும். ஸோ இதே தான் அடுத்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்பா பீட்டா. இங்க ஆல்பா பீட்டாக்கு நமக்கு என்ன வந்துடும்? ஆல்பான்றது சி பிளஸ் டின்னு வரும். அடுத்து பீட்டான்றது பாத்தீங்கன்னா பி பிளஸ் டின்னு வரும். டிவைடு பை என்ன வந்துடும் நமக்கு? கேபிட்டல் என். இப்போ இதுல இருந்து நம்ம கை ஸ்கொயர் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஸோ இதோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இன்ட்டு இங்க நமக்கு என்ன வரும்? ஏடி மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா என்னது? ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா பி பிளஸ் டி. ஸோ இந்த இது எல்லாமே டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ ஹியர் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம என்ன பார்த்துருப்போம்? நம்ம ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன்னு பார்த்தோமா? இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம இந்த 2x2 டேபிள்ல எடுத்துக்கிறோம். அப்ப ஆரோட வேல்யூ 2, எஸ்ஸோட வேல்யூ 2. இப்போ இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 மைனஸ் 1 இங்க ஒரு 2 மைனஸ் 1. அப்ப ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும்? வித் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3x4 டேபிளுக்கு நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, இல்லன்னா அதே மாதிரி 3x3 டேபிளுக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாங்க அப்படின்னா ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு நமக்கு என்ன வரும்? எஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் த வேலிடிட்டி ஆஃப் த F test in analysis of variance the following assumptions are made except அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2001ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டின்றது கரெக்டா இருக்கும். அதாவது வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் த அடிட்டிவ் இன் நேச்சர்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2001ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்டா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா F test of significance is used to test. F test நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? the equality of two means. கண்டிப்பா இது வராது. ஸோ நான் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டுக்கு தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எஃப் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ் பார்த்தோம். அப்ப இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா the equality of two different estimates of the population variance. நமக்கு செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும். பட் தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலிட்டி ஆஃப் டூ கரலேஷன் கோஎஃபிஷியன்ட், அப்ப இதுவும் வராது. ஈக்குவலிட்டி ஆஃப் டூ ப்ரொபோர்ஷன் அதுவுமே வராது. எஃப் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா பேஸ்டு ஒன்லி வந்து மீன் அப்படின்னு வரும். அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன் பின்றது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2004ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ இதோட கண்டிஷன் என்ன, இதோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் எ டி டெஸ்ட் த 99% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் மீன் வித் சாம்பிள் சைஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க நமக்கு எதுக்கு கேட்டிருக்காங்க, அட் த 99% ஆஃப் கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எதுல, டி டெஸ்ட்ல. இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்ப கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2005ல கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டாவே ரிசல்ட் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ல 99% ஆஃப் கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி 0.01 எஸ் பை ரூட் n பார்த்திருப்போம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா n-1 பார்த்திருப்போமா. ஸோ நமக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏன்றது கரெக்டா இருக்கும். நம்ம இப்படிதான் படிச்சிருப்போம். எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி 0.01 இன்ட்டு எஸ் பை ரூட் n வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன படிச்சிருப்போம், நம்ம n-1 படிச்சிருப்போம். இப்போ இதே இது மற்றது பாத்தீங்க அப்படின்னா இங்க 0.05 வரும், 0.05. அப்போ ஆப்ஷன் சியும் டியுமே வராது. இப்போ 0.05 நம்ம எப்ப பார்த்திருப்போம் அப்படின்னா 95% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். நமக்கு இங்க கேட்டிருக்கிறது 99%. அப்ப ஆப்ஷன் சி டின்றது கண்டிப்பா வராது. ஒன்னு ஏ பின்றதுல வரலாம். ஸோ ஏல பாத்தீங்கன்னா எஸ் பை ரூட் என்னன்னு வரும். அதே மாதிரி பில பாத்தீங்க அப்படின்னா எஸ் பை ரூட் ஆஃப் n-1 வரும். ஸோ நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்ம எஸ் பை ரூட் என்னன்னு படிச்சிருப்போமா. அப்ப கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டா இருக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கு. இதே தான் நமக்கு ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2006ல கேட்டிருக்காங்க. அப்ப 2005ல பாத்தீங்க அப்படின்னா 99% கேட்டிருந்தாங்க. அடுத்த வருஷமே 2006ல பாத்தீங்க அப்படின்னா 95% கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட்ல உள்ள ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க. ஸோ அந்த ரிசல்ட்ல இருந்து தான் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபார் எ டி டெஸ்ட் த 95% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் மீன் என்ன கொடுத்துட்டாங்க, மியூன் கொடுத்துட்டாங்க வித் சாம்பிள் சைஸ் n அண்ட் த சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 95%க்கு நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி 0.05 இன்ட்டு நம்ம என்னன்னு படிச்சிருப்போம், எஸ் பை ரூட் என்னன்னு படிச்சிருப்போமா. வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வந்துடும், n-1. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா s பை ரூட் n வித் n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வருது. ஆப்ஷன் ஏன்றது கரெக்டா வராது. அடுத்து பாத்தீங்கன்னா s பை ரூட் ஆஃப் n-1 வருது. அப்ப ஆப்ஷன் பியும் கரெக்டா வராது. தேர்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க s பை ரூட் ஆஃப் n-1 வருது. அப்ப ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் டி 0.05 இன்ட்டு எஸ் பை ரூட் n. இப்ப இந்த டேர்ம் கரெக்டா வரும். வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா n-1 வருதா. அப்ப ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டின்றது கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த கிரிட்டிக்கல் ரேஷியோ ஆஃப் த டி டெஸ்ட் ஃபார் டெஸ்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன் அப்சர்வ்டு சாம்பிள் கரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இஸ் வித் சாம்பிள் சைஸ் என்ன கொடுத்துட்டாங்க, n. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2005ல கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்ம ஆர் இன்ட்டு இந்த மாதிரி ரிசல்ட் படிச்சிருப்போம். நம்ம ஆர் இன்ட்டு root of n-2 divide by root of 1 minus r square with n-2 degrees of freedom படிச்சிருப்போமா. இப்போ இந்த ரிசல்ட் நமக்கு எங்க வருது, n-2 degrees of freedom பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் வரும். ஸோ அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சில n-1 degrees of freedom வரும், இங்க n degrees of freedom வரும். அப்ப சியும் டியுமே வராது. பில பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் r by 1 minus r square into n-2 வரும். பட் இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா n-2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்திருப்பாங்க. பட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தப்பா கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பியுமே வராது. அப்ப நமக்கு ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப் ஸ்டாட்டிக்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2011ல கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு s1 ஸ்கொயர் பை s2 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த s1 s2 அப்படின்றத நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். நம்ம எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு s1 ஸ்கொயர் பை s2 ஸ்கொயர் நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். நம்ம ஸோ இதுல இந்த s1 s2 அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த எஸ்டிமேட் ஆஃப் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம்.
இங்க நமக்கு இங்க குடுத்திருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வரும்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, வேரியன்ஸ் வித்தின் சாம்பிள்ஸ் பை பிட்வீன் சாம்பிள்ஸ்ன்னு வரும். பட் நமக்கு என்ன படிச்சிருப்போம் நம்ம வேரியன்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ் பை வித்தின் சாம்பிள்ஸ்ன்னு வருமா? சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட்டா இருக்கும். சோ சியும், டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் வித்தின் சாம்பிள்ஸ் மட்டும் வரும். இங்க வேரியன்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ் மட்டும் வரும். பட் ஆனா நமக்கு இங்க ரேஷியோல பார்த்திருப்போமா? சோ அப்ப இங்க நமக்கு என்ன வரும் அப்டின்னா, வேரியன்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ் பை என்ன வரும்? வேரியன்ஸ் வித்தின் சாம்பிள்ஸ்ன்னு வரும். அப்ப 6th क्वेश्चनக்கு ஆப்ஷன் பின்றது கரெக்ட்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 7th क्वेश्चन நம்ம என்ன பார்க்கிறோம் அப்டின்னா, ஃபார் எ chi square test இன் எ R cross S condensity table the number of degrees of freedom என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குடுத்திருக்கிறது R cross S டேபிள் குடுத்துட்டாங்க. இதோட டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம R minus 1 into S minus 1 ன்னு பார்த்திருப்போமா? அப்ப இங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா R minus 1 S minus 1 ன்றது ஆப்ஷன் C ல தான் இருக்கும் நமக்கு. அப்ப 7th क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C ன்றது கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதே क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு 2005 ல கேட்டிருந்தாங்க. 2006 லயுமே பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. the same क्वेश्चनே பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸா கண்டினியூஸாவே கேட்டிருந்தாங்க. 2005 லயும் கேட்டிருந்தாங்க. 2006 லயும் கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு क्वेश्चन எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, சோ இந்த R cross S டேபிள் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா? சோ இதுக்கு பதிலா 3 cross 3 டேபிள் கொடுக்கலாம். இல்ல 2 cross 2 டேபிள் கொடுக்கலாம். அப்படி இல்லனா 2 cross 3 டேபிள் இல்ல 4 cross 3 டேபிள் கொடுத்தாங்க அப்படின்னா, சோ நம்ம ஜெனரலா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். R minus 1 into என்னது? S minus 1. இதுல R ஓட வேல்யூ S ஓட வேல்யூ அப்ளை பண்ணி, சோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சறணும்னா டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ நெக்ஸ்ட் 8th क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, for applying chi square test the expected frequency of any item should be the chi square test நம்ம வந்து எப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, சோ இதுல கண்டிஷன் என்ன பார்த்திருந்தோம் நம்ம greater than equal to 5 ன்னு படிச்சிருந்தோமா? அதாவது நம்ம என்ன ரிசல்ட் படிச்சிருப்போம் அப்படின்னா EI ன்றது greater than equal to 5 for every I and n greater than equal to 5 ன்னு படிச்சிருப்போம். சோ அப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா greater than equal to 5 அப்படின்னு வரணும். அப்ப ஆப்ஷன் A ல தான் நமக்கு என்ன இருக்கும்? greater than 5 ன்னு வரும். அப்ப 8th क्वेश्चनக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A ன்றது கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2011 ல கேட்டிருந்தாங்க. 8th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2011 ல கேட்டிருந்த क्वेश्चन. சோ அப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கிற क्वेश्चन எல்லாமே சோ நம்ம படிச்சிருக்கிற ரிசல்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சோ இங்க நம்ம படிச்சிருக்கிற ஸ்டூடண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், chi square டெஸ்ட். சோ இத நம்ம வந்து எப்ப நம்ம அப்ளை பண்றோம்? இதோட கண்டிஷன் என்ன? இத பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் என்ன? சோ இத கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க. சோ மேக்ஸிமம் இதுல இருந்து தான் நமக்கு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டேல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம். ஸ்டூடண்ட் டி டெஸ்ட் பார்த்தோம், எஃப் டெஸ்ட் பார்த்தோம், அடுத்து chi square டெஸ்ட் பார்த்தோம். சோ இந்த 3 டெஸ்டோட இந்த ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப நெக்ஸ்ட் டேல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா டே 7ல டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீனுக்கு பார்ப்போம். அதே மாதிரி டிஃபரன்ஸ் மீனுக்கு பார்ப்போம். அடுத்து அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த டெஸ்ட் எடுத்து இதுல நம்ம இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்றோம், இத பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க.